ராமநவமி வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்று இராமரின் அருள் உன் வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம், வெற்றி எல்லாம் தரட்டும். அயோத்தி நகரத்தில் மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்து வந்தார் தசரத மன்னன். ஆனால் அவருக்கு ஒரு கவலை, பிள்ளை இல்லாதது. அவர் இறைவனை பிரார்த்தித்தார். அந்த பிரார்த்தனையின் பலனாக ஒரு புனித யாகம் நடந்தது. அந்த யாகத்தின் மூலம் உலகிற்கு தர்மத்தை காப்பதற்காக பிறந்தார் இராமர். இராமர் ஒரு சாதாரண மனிதனல்ல. அவர் உண்மை, பொறுப்பு, அன்பு, தர்மம் ஆகியவற்றின் வடிவம். ஒரு நாள் ஒரு சிறிய குழந்தை இராமரை பார்த்து கேட்டது, ஐயா, நீங்கள் ஏன் எல்லோருக்கும் உதவுகிறீர்கள்? அதற்கு இராமர் சிரித்தபடி சொன்னார், நாம் பிறந்தது நம்மால் மட்டுமல்ல, பிறருக்கு நன்மை செய்யத்தான். அந்த வார்த்தை அந்த குழந்தையின் வாழ்க்கையை மாற்றியது. கதையின் நெறி: நாம் எவ்வளவு உயர்ந்தாலும் அன்பும் தர்மமும் கையில் இருந்தால்தான் வாழ்க்கை அர்த்தம் பெறும்.